சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, நான் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தேன், எனக்கு பத்திரிகையாளருங்களே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜய் எந்த அளவு ஒரு கேப்பை ஃபில் பண்ணியிருக்காரு, எந்த அளவு வந்திருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு செலிபிரிட்டி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மனிதர், ஒரு ஆக்டர் தமிழில் இனிமேல் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய வசனங்கள் ஆகட்டும், ரஜினிகாந்தை கண்டிப்பாக அப்படி இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய எண்ணத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருங்களை தேடனா பத்திரிகையாளருங்களே கிடைக்கலைங்க அப்படின்றாரு. அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா, சரி ரஜினியும் வராரு போகிறாரு, ஷூட்டிங் போகிறாரு, அங்கே ஏன் போய் நம்ம பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சில தினங்களுக்கு முன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் அவர் என்ன பேசினாருன்றதை விட எனக்கு அதில் ஒரு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. அவர் பேசின விஷயம், இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு வருத்தப்படுறாருன்னும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் எதனால் அந்த பேட்டி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆனது உங்களுக்கு பிடிக்காதனால நீங்கள் ஸ்டாலினை போய் பார்த்து வேறு அரசியல் மாற்றத்துக்காக நீங்கள் ஏதோ பேசினதா வதந்தி பரவுதே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, விஜய்க்கும் எனக்கும் 25 வருடங்கள் ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவர் குறைந்த வயதில் முதலமைச்சர் ஆனது எனக்கு சந்தோஷம்தான். ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்று விட்டதனால் எனக்கு பாலிய நண்பர் என்ற முறையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பர்சனலாக ஒரு முதலமைச்சர் ஒரு தொகுதியில் தோத்துட்டாருன்றதுனால அவருக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு நான் போனேன்னு கண்டி, விஜய் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எதுவும் போய் பேசுறதுக்காக நான் போகலை. அதனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நல்லா அவர் பார்க்கட்டும் அப்படின்றாரு. அப்புறமா நிறைய கொஸ்டின்ஸ் பத்திரிகையாளர்கள் யூஸ்வலாக கேட்குற மாதிரி அவர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 2 வருஷம் அவரை விட்டுருங்க, அவர் ஆட்சி பண்ணி பார்க்கட்டும், எப்படி ஆட்சி பண்ணுறாருன்னு பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்க குறைகளை நம்ம அவருக்கு சுட்டி காட்டி அதை நிவர்த்தி பண்ண வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி நல்லா பண்ண வைக்கலாம் அப்படின்றாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவங்களுடைய விஜயினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் தவறு செய்யாமல் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரசிகனும் இல்லை விஜயனுடைய தொண்டனும் செய்கின்ற தவறு விஜய் செய்கின்ற ஒரு தவறாக பார்க்கப்படும். அதனால் அவங்க நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேட்டி சாராம்சம் இதுதான். இதில் அவர் சொன்ன அந்த விதம் என்னை ரொம்ப பாதிச்சுது. பர்சனலாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறேன். அவளை என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்டாலின் என்னுடைய நண்பர் என்கின்ற முறையில் அவர் வீட்டில் போய் நான் பார்த்தேன். அதை இந்த ரூமர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது நான் பத்திரிக்கை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து அதை தெளிவு பண்ணலான்னு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் எனக்கு பெங்களூருக்கு ஷூட்டிங் இருந்தது, அதுக்காக நான் ஏர்போர்ட்டு கிளம்பி போனேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் யூஸ்வலாக வருவீங்க, பேட்டி கேட்பீங்க, அப்போ கேட்கும்போது இதை சொல்லிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு பத்திரிகையாளரும் வரலை நான் பெங்களூர் போகும்போது. சரி, பெங்களூர் போயிட்டு திரும்பி வரும்போது சென்னைக்கு நான் ரிட்டர்ன் வந்தேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு, அப்போவாது பத்திரிகையாளர்கள் வருவீங்கன்னு பார்த்தேன், அப்போவும் ஒரு காக்கா வரலை. அதனால் என்னால் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்க முடியல. திரும்ப நான் கேரளாவுக்கு 18th மே அன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போகிறதா இருந்தது, அன்னைக்கு கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சேன், அன்றைக்கி என்னால் பேச முடியல, ஏன்னா அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதர், அவர் சொல்கிறாரு, நான் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தேன், எனக்கு பத்திரிகையாளருங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் எந்த அளவு ஒரு கேப்பை ஃபில் பண்ணியிருக்காரு, எந்த அளவு வந்திருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு செலிபிரிட்டி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மனிதர், ஒரு
ஆக்டர் தமிழில் இனிமேல் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய வசனங்கள் ஆகட்டும், ரஜினிகாந்தை கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு ஆக்டர் வந்து அவர் போகும்போது, அவர் எத்தனையோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். நாங்கள் பல வாட்டி நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வந்து வருவார். நாங்களாம் நார்மல் ஃப்ளைட் தான் வருவார், சார்ட்டர் ஃப்ளைட்லலாம் வந்தது கிடையாது. நார்மல் ஃப்ளைட்டில் வருவார். வரும்போது நாங்கள் வந்து ஜென்ரல் வேல வருவோம். அவர் வந்து எங்கே பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்துருவாங்களோ அப்படின்றதுக்காகவே அவர் ஒரு விஐபி என்ட்ரன்ஸில் கொண்டு போய் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தனியாக எடுத்து கார் பேக் சைடில் இருக்கும், அதுலேருந்து போவார். அப்படி இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய எண்ணத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருங்களை தேடனா பத்திரிகையாளருங்களே கிடைக்கலங்க அப்படின்றாரு. அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா, சரி ரஜினியும் வராரு போகிறாரு, ஷூட்டிங் போகிறாரு, அங்கேயும் போய் நம்ம பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரு இதில் இமேஜ் மெயின்டைன் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அவர் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டார். அதனால் அவர் ஓப்பனாக பேசிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, இப்போத்தி இருக்கின்ற தலைமுறை டோட்டல் அட்ராக்ஷனே வேற மாதிரி இருக்கு. இதுவே ரஜினிகாந்த் ஒரு வாட்டி ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த ஆட்சி வந்ததுன்னா அதோட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேவை பற்றி ரொம்ப காரசாரமாக ஒரு 15 வருடங்கள் 20 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் நின்று இருந்தாருனாக்கா, எலெக்ஷனில் நின்றுருந்தாருனாக்கா அவர் தான் சிஎம் ஆகிருப்பார். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் நிற்க சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மனிதர் தான் ரஜினிகாந்த். ஆனால் அவர் இந்த மாதிரி சொன்ன இந்த வார்த்தை, ஐயா நான் வந்தேன் பத்திரிகை பேட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளரும் இல்லை ஐயா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதனால் செலிப்ரிட்டிஸ் அந்த இதை மெயின்டைன் பண்ணணும்னாக்கா டெஃபினட்டாக அந்த சோஷியல் ஸ்டிக்மான்றதை அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்றது இந்த காணொலியிலேருந்து நமக்கு புரியுதுன்னு சொல்லி என்னுடைய வீடியோவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.